ஏன் இவ்வளோ டல்லா இருக்கிற? காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நிறையா மிஸ்டேக்ஸாக வருது. என்ன செய்யனே தெரியல. ஓஹோ! சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? அது தெரியுமே எனக்கு. ஓகே. ஒரே பிரின்சிபல் அமௌண்ட், ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரே டூரேஷன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குமா? வேறு வேறு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குமா? வேறு வேறு தான் கிடைக்கும். சரி, ஏன் வேறு வேறு அமௌண்ட் கிடைக்குது? அது தெரியலையே. இதுதான் உன் பிரச்சனைக்கு காரணமே. சரி, ஏன் வேறு வேறு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பேங்க் போகிறீங்க, அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க சொல்கிறாங்க 10%. 10% அப்படின்னா என்ன அர்த்தம்? 100க்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பெரும்பாலும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டூரேஷன் எவ்வளோ அப்படின்னா 1 இயருக்கு. 1 இயருக்கு 100க்கு 10 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு 10,000 ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அப்போது 100க்கு 10 ரூபா, அப்படியானால் 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு? 1000 ரூபாய் கிடைக்கும். ஸோ வருஷத்தோட முடிவில் அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1000 ரூபாய். 2வது வருஷமும் அதே மாதிரி 1000 ரூபாய் கொடுப்பாங்க. 3வது வருஷமும் அதே மாதிரி 1000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தோட முடிவில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3000 ருபீஸ். ஏற்கனவே நாம் டெபாசிட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 10,000 ருபீஸ். அப்போ மொத்தம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 13,000 ருபீஸ், 13,000 ரூபாய் கிடைக்கும். இதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் மொதல் வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி கால்குலேட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 100க்கு 10 ரூபா அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு? 1000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் 2வது வருஷத்தோட தொடக்கத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 ப்ளஸ் நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபா, இந்த ரெண்டையும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 11,000 ருபீஸ் ஆச்சு. ஸோ 2வது வருஷத்தோட தொடக்கத்தில் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோவா மாறிடும் அப்படின்னா 10,000லேருந்து 11,000 மாறிடும். இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா 11,000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1,100 ரூபா கிடைக்கும். ஸோ இப்போ என்ன செய்வாங்க, இந்த 11,000 ரூபாயும் இந்த 1,100 ரூபாயும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 12,100 ரூபா ஆச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வது வருஷத்தோட முடிவில் நமக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படின்னா 12,100 ரூபா கிடைக்கும். 3வது வருஷத்தோட தொடக்கத்தில் அகெயின் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும்போது இந்த 12,100 ரூபாயை அசலாக வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 100க்கு 10 ரூபா அப்படின்னா 12,100 ரூபாய்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,210 ரூபா கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் 12,100 ப்ளஸ் 1,210 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 13,310 ரூபா கிடைக்கும். ஸோ நல்லா கவனிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ கிடச்சிச்சு? 13,000 ரூபாய் கிடச்சிச்சு 3 வருஷம் கழிச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா 13,310 ரூபாய் கிடச்சிச்சு. அப்போ 310 ரூபாய் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அது என்ன அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த அமௌண்ட் வந்து மாறவே மாறாது. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் பிரின்சிபல் அமௌண்ட்டு கூட சேர்க்கறதுனால நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிக்காமல், இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் டைரெக்டாக சம்மு ஒர்க் அவுட் பண்ண போயிடுவாங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஸோ நாம் என்ன டாபிக் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அந்த டாப்பிக்கை நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எடுத்தோடனே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, ஸோ அதுக்கு உண்டான வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து தப்பு. அது வந்து என்னை பொறுத்தளவுக்கு அது ஒரு முறையான கரெக்டான
வே ஆஃப் லேர்னிங் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல நம்ம ஒரு கான்செப்டை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கான்செப்ட் என்ன, அது எது சம்மந்தப்பட்டது. ஸோ இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து வேரி ஆகுது. அது ஏன் வேரி ஆகுது இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா தான் இந்த டாபிக் ரிலேட்டடாக எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும், கரெக்டான ஆன்சர் கொண்டு வர முடியும். சப்போஸ் இந்த 2 ஹெட்டிங் ரிலேட்டடாகவும் ஏதோ ஒரு டைரெக்டான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே ஆன்சர் என்ன, இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் என்ன அல்லது பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சம்மு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், எல்லாராலையும் ஒர்க் அவுட் பண்ணி ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஆனால் சில நேரங்களில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி க்ரியேட்டிவாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாருமே என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா திணறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் படிக்கிறதுனால தான். ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறையா சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு உள்ளே போகிறவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. கான்செப்டை படிக்காமல் நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணி ஃபார்முலாவை மட்டும் பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி உள்ளே போகிறவங்க இந்த சம்ஸில் என்ன செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸை இனிமேல் ரிப்பீட் பண்ணாதீங்க. இதுதான் கரெக்ட் வே ஆஃப் லேர்னிங். ஓகே, தேங்க்யூ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.